வணக்கம் மணிசாப் டெவலப்பர்ஸ்க்காக நான் மணிகண்டன். இந்த வீடியோவில் C#.netல explicit interface மெத்தட் பார்க்க போகிறோம். இங்கே ஒரு இன்டர்ஃபேஸ் I1 அப்படின்ற நேமில், இன்னொரு இன்டர்ஃபேஸ் I2ன்ற நேமில். ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ்க்குள்ள ஒரு மெத்தட் டிக்ளேர் பண்ணுறேன், void my method. இதே சேம் நேம்ல I2குள்ளேயும் கொடுக்குறேன். ஒரு derived class C1 I1 I2 ரெண்டுமே இதை derive பண்ணுது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மெத்தட் நேம் இருக்கும், நம்ம அதை இங்கே வந்து கொடுத்துருப்போம். ஓகே, இப்போ ஒரு ப்ராப்ளம் வர்ற மாதிரி இருக்கு. சேம் நேம்ல இருந்தால் என்ன பண்ணலாம்? இங்கே பப்ளிக் void my method right console.writeLine ஒரு statement my method right. இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து C1க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். C1 C is equal to new C1 C.my method. ஓகே, எக்ஸிக்யூட் பண்ணுறோம், ரிசல்ட் வருது. இப்போ நான் I1 ரெஃபர் பண்ணி பார்க்குறேன். I1 எக்ஸிக்யூட் பண்ணுறேன், அதே my மெத்தட் வருது. I2 வச்சு பண்ணும்போதும் அதே தான் வருது. ரைட், இப்போ எனக்கு என்ன அப்படின்னா I1 my மெத்தட் வேறையாக இருக்கணும், I2 my மெத்தட் வேறையாக இருக்கணும். சேம் நேம் இருந்தாலும் இங்கே டிஃபர் பண்ணி காட்டணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி டிஃபர் பண்ணி காட்டணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் இங்கே I1 டாட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா ஓகே. அதே நேரத்தில் அந்த மாதிரி டிஃபர் பண்ணி காட்டும் போது இந்த பப்ளிக் இந்த ஆக்சஸ் மாடிஃபையர் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. கொடுத்தோம் அப்படின்னா எரர் வரும். மேபி நான் கொடுத்துட்டு நம்மளே எக்ஸிக்யூட் பண்ணுறேன், அப்போ எரர் வரும். ஃபஸ்ட்டு ஒரு எரர் அப்படின்னு சொன்னால் I2 மெத்தடுக்கு நம்ம பண்ணலை அப்படிங்கிற இன்னொரு மெத்தட், இன்னொரு கான்செப்ட் இருக்குது. ஏன்னா I1க்கு மட்டும் அதை பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ மேபி இன்னொரு காப்பி இங்கே I2 ரைட். அடுத்தது இங்கே டிஃப்ரெண்ட் காட்டுறதுக்காக I1 my மெத்தட், இங்கே I2 my மெத்தட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ரைட், ஓகே. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறோம், ரிசல்ட் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, இப்போ I1 ரெஃபர் பண்ணி வரதுனால இங்கே ரிசல்ட் வந்து I1 my மெத்தட் அப்படின்னு வருது. இதே I2 கொடுத்துருந்தேன் அப்படின்னா I2 my method அப்படின்னு சொல்லி வரும். நமக்கு ஒரு கொஸ்டின் வரும், C1 வச்சு பண்ணால் என்ன வரும் அப்படின்ட்டு. C1க்குன்னு இது ஸ்பெசிஃபை கிடையாது. ஸோ கண்டிப்பாக இது C1க்கான லாஜிக் இல்லை. ஓகே, அதனால் இங்கே மை மெத்தட்னு கால் பண்ணும்போது இது ரெண்டு மெத்தடுமே கால் ஆகாது. ஒருவேளை நான் இதுக்கு இன்னொரு மெத்தட் வந்து பப்ளிக் மை மெத்தட் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். பப்ளிக் void my method சேம் நேம்லேயே கூட இருக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட் நேமில் இருக்கலாம். இங்கே வந்துட்டு இங்கே வெறும் my method. ஓகே, நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா இப்போ பாசிபிள். ஓகே, இது வந்து I1 ரெஃபர் பண்ணி பண்ணும்போது இந்த மெத்தட் கால் ஆகும், I2 ரெஃபர் பண்ணி பண்ணும்போது இந்த எக்ஸ்பிளிசிட் மெத்தட் இந்த இது கால் ஆகும். சியை வச்சு கால் பண்ணணும்னா அது எக்ஸ்பிளிசிட்டாக இருக்கக்கூடாது, டைரெக்டாக அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது. அப்படின்னா நம்மளால் வந்து கிளாஸை வச்சு கால் பண்ண முடியும். இன்னொரு விஷயம், ஒருவேளை இந்த I1 I2 இல்லை மை மெத்தட் இருக்குது அப்படின்னு சொன்னால் இது என்ன பண்ணும், இந்த I1க்கான மை மெத்தடாக தான் எடுத்துக்கும். இப்போ நான் டைரெக்டாக அக்சஸ் பண்ணுறப்பையும் என்னால் மை மெத்தட் அக்சஸ் பண்ண முடியும். இதே I1 ரெஃபர் பண்ணி பண்ணும்போதும் டிஃபால்ட் மெத்தடாக அது வரும். ஓகே, கிளாஸுக்கான டிஃபால்ட்டாகவும் இருக்கும், அந்த பர்டிகுலர் I1க்கான டிஃபால்ட்டாகவும் இருக்கும். பட் I2 வச்சு கால் பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்க அந்த மெத்தட் மட்டும் கால் ஆகும், I2 மெத்தட் கால் ஆகும். ரைட், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அதே நேரத்தில் கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக வீடியோ அலர்ட் பண்ணணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.